ஹலோ விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆஃப்டர் 12th கரியர் கைடன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக நம்ம பார்க்க போகிறது சிஏ எப்படி படிக்கிறது. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறாங்க, சிஏ எப்படி படிக்கிறது சார், எந்த காலேஜில் படிக்கிறது, என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிறது சிஏ எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து எப்படி படிக்கணும், அதை பேஸ் பண்ணியிருக்கிற என்னென்ன உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிஏ எக்ஸாம், இந்த சிஏ யார் யாரெல்லாம் படிக்கலாம், எலிஜிபிலிட்டி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி, யார் யாருக்கெல்லாம் இது எலிஜிபிள் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ், இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் இந்த கோர்ஸை நம்ம படிக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம், இந்த கோர்ஸில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, எத்தனை எக்ஸாம் நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இந்த எக்ஸாம் நம்ம படிக்கிறதுனால, இந்த சிஏ கோர்ஸ் படிக்கிறதுனால நமக்கு என்ன லைஃப்பில் வந்து பெனிஃபிட் இருக்குது, இதோட ரோல் என்ன, சிஏ படிக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் தான் லைன் பை லைன் வந்து நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சிஏ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த காலேஜ் படிக்கலாம், பெஸ்ட்டு காலேஜ் என்ன அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சிஏ கோர்ஸ் முடிக்கிறதுக்கு நமக்கு காலேஜ் தேவையில்லை, எந்த காலேஜும் போய் நம்ம படிக்க வேண்டியதில்லை. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கோச்சிங் சென்டர் இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஏற்கனவே இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த கோர்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோமே தவிர, ஸோ அதுக்குன்னு தனியாக வந்து காலேஜஸ்லாம் எதுவும் இல்லை. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோச்சிங் சென்டர்லாம் நிறைய பண்ணுறாங்க. கோச்சிங் சென்டர் இல்லை, இப்போ ஒரு சிலர் வந்து இண்டிவிஜுவலாக கோர்ஸ் மாதிரி பண்ணுறாங்க, இண்டிவிஜுவலாக சென்டர் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம செலக்ட் பண்ணி யார் நல்லா பண்ணுவாங்க, நம்ம தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூகுளில் இல்லை நம்ம நெட்டில் சர்ச் பண்ணால் நமக்கு இது கிடைக்கும், நமக்கு டீட்டெயில்ஸு. ஸோ அது மூலிமா தான் நம்ம வந்து நல்ல ஒரு சிஏ கிட்ட வந்து நம்ம ஜாயின் பண்ணி நம்ம அந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த சிஏ கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும்னா என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம +2 முடிச்சிருக்கணும். எந்த குரூப் வேணாலும் படிச்சிருக்கலாம். இதுக்கு வந்து எந்த குரூப்பும் வந்து நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் குரூப் தான் படிச்சிருக்கணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் மேக்ஸ் பயாலஜி குரூப் படிச்சிருக்கலாம், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படிக்கலாம், எந்த குரூப் வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே நான் வேறு குரூப் எடுத்துட்டேன், நான் இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். என்னென்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நம்ம அக்கௌண்டன்ட் பேசிக் வந்து நம்ம +1 +2 படிச்சிருப்போம். ஸோ அதை வந்து நம்ம கற்றுக்கணும், அதை எக்ஸ்ட்ரா நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிகிரி முடிச்சுட்டும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கலாம். டிகிரி முடிச்சுட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி படிச்சுட்டு நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிகாம் பிபிஏ இதெல்லாம் படித்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அது சம்மந்தமான இது படித்தா ஈஸியாக இருக்கும். அதனால் படிக்க முடியாதுன்னு இல்லை, ஸோ படிக்க முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. சரி, இப்போ நீங்கள் வந்து +2 முடிச்சிட்டிங்க. இப்போ நான் படிக்கணும், வேறு குரூப்பாக இருக்கட்டும் இல்லை அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் குரூப்பாக இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிஏ படிக்கிறதுல 4 ஸ்டேஜ் இருக்குது. ஓகேங்களா? என்ன 4 ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ், அதாவது சிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து முடிக்கணும். அந்த சிபிடி அது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி 2 times வந்து எக்ஸாம் வைப்பாங்க, அதில் நம்ம செலக்ட் ஆகணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிசிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்கும். அதுவும் வந்து இயர்லி 2 times நடக்கும். அதில் ஏதாவது ஒரு டைம்ஸ் நம்ம எழுதி பாஸ் பண்ண போகுது. 2 முறை எழுதணும் அவசியம் இல்லை, நம்ம பாஸ் பண்ணணும். அது வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம அந்த இயரில் பாஸ் பண்ண முடியல, அடுத்து இன்னொரு எக்ஸாம் வைப்பாங்க, அந்த எக்ஸாம் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பேசிக் பார்த்துக்கலாம். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா ஆர்டிகல்ஷிப். அதுக்கடுத்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஷிப், அதாவது ஏற்கனவே இருக்கிற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆடிட்டர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜூனியராக ஒர்க் பண்ணி நம்ம அவர்கிட்ட வந்து கற்றுக்கணும். ஓகேங்களா? இது முடிச்சதுக்கப்புறம் சிஏ ஃபைனல் எக்ஸாம் எழுதணும். ஓகேங்களா? இந்த 4 ஸ்டேஜ் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம வந்து பாஸ் பண்ணிகிட்டே வரணும். இதை பாஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்ம சிஏ ஆகிடலாம். சரிங்களா? சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக நம்ம ஆக முடியும். இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது.
எல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு, அதுக்கடுத்து ஒவ்வொருத்தருடைய அந்த பர்சனல் இன்கம் டேக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஏ உடைய தயவு வந்து தேவை. நீங்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், பெரிய வந்து இப்போ கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம். அவங்களுக்கு நீங்கள் தான் வந்து மூளை, அவங்களுக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ண முடியும் அவங்கள. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான வந்து ஒரு கோர்ஸு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்துட்டோம்னா அதில் 1 வந்து இது பார்த்தீங்கன்னா இது நம்பர் 1 சொல்ல, டாப் 10 கோர்ஸ் எடுத்துட்டோம்னா அதில் இதுவும் 1, சிஏ கோர்ஸும் 1 அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சிஏ கோர்ஸ் வந்து ரொம்ப 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 அதாவது நல்லா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தொழில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருமே படிக்கலாம், யார் வேணாலும் படிக்கலாம். ஆனால் இந்த ஸ்டேஜஸை நீங்கள் கரெக்டாக பாஸ் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து சிபிடி, அப்புறம் ஐபிசிசி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஷிப், அதுக்கடுத்து 4th வந்து பார்த்தீங்கன்னா சிஏ ஃபைனல் எக்ஸாம். இல்லை இந்த சிஏ ஃபைனல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டை நம்ம பாஸ் பண்ணோம், அதில் ஒரு சப்ஜெக்ட் நம்ம ஃபெயில் ஆகிட்டா கூட நம்ம திரும்ப எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம எழுத வேண்டியது சூழ்நிலை இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கணும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பட் நல்ல ஒரு ட்ரெயினர்ஸ் கிட்ட நம்ம சேர்ந்து நல்லா படித்தோம்னா நிச்சயமாக நீங்கள் வந்து சிஏ கோர்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம். இப்போ அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த சிபிடி எக்ஸாம்னா என்ன, ஐபிசி எக்ஸாம்னா என்ன, அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, அதில் எவ்வளோ மார்க்ஸு, ஸோ ஒவ்வொரு எக்ஸாமில் எவ்வளோ மார்க்ஸ் இருக்குது, அதில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணும், 40 மார்க்ஸ் எடுக்கணும், 50% மார்க் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டோம்னா ஈஸியாக நம்ம பாஸ் பண்ண முடியும். ஹலோ ஸ்டூடெண்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன எக்ஸாம் இருக்குன்றது ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ அதில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆர் regarded as one of the highest paying career professionals in India. Chartered accounting is good career option if you are interested in subjects like taxation and accounting. ஸோ நமக்கு அந்த டேக்ஸ் அக்கௌண்டிங்கில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பேயிங் கரியர் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. த கரியர் பாத் டு பிகமிங் a chartered accountant CA is challenging but very promising as well as the entire chartered accountancy course during is almost 5 years. Therefore, if you are willing to take up a career as a chartered accountant, you will have to prepare to devote that much time to your education. There is a good demand for chartered accountancy professionals in India within private as well as public organizations. A qualified CA is here to deal with the account details of an organization. They also help in solving disputes and preventing bankruptcy. If you are planning to pursue this career, then it is a better idea to start after class 10. The interested candidates can find the chartered accountancy course details along with the chartered accountant salary and jobs of CA in this article. ஸோ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுடைய சேலரி எவ்வளோ, அதோட ஜாப், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் 10th நம்ம படிக்கலாம். ஸோ அது ஒரு பாசிபிள் இருக்குது. நம்ம ஆஃப்டர் +2 முடிச்சிட்டும் படிக்கலாம், 10th நம்ம படிக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இஸ் designation that is given to a professional of accounting who has received a certification from a statutory body that states she possesses the necessary qualification to take care of the matters related to accounting and taxation of a business. These matters include file tax returns, maintaining records of investments, audit financial statements and business practices, preparing and reviewing financial documents and reports. A chartered accountant is also qualified and capable of offering advisory services to clients that compromise companies and individuals. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து நம்ம படித்து முடித்த, அதாவது படிக்கிறதுக்கு 5 years ஆகும் அப்படின்னு அது ரஃப்லி கால்குலேட் பண்ணுறாங்க. அதாவது எக்ஸாக்டாக 5 yearsல முடிக்க முடியும், 4 yearsல முடிக்க முடியல, நம்ம படிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நம்ம எக்ஸாம் எல்லாத்தையும் கரெக்டாக பாஸ் பண்ணிகிட்டே வந்து ஈஸியாக 5 yearsல முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் சிஏ எக்ஸாம்ஸ், ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு சிபிடி காமன் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், அதுதான் சிபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஐபிசிசி இன்டகிரேட்டட் ப்ரொஃபஷனல் காம்பிடென்சி கோர்ஸ், அதுக்கடுத்தது வந்து எஃப்சி ஃபைனல் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த ஃபைனல் கோர்ஸ் எஃப்சின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஃபைனல்ஸ் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் எக்ஸாம் ஆக்சுவலாக அது ஃபைனல் எக்ஸாம். ஆனால் அந்த ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிகல்ஷிப், அதான் அந்த நம்ம வந்து இந்த ஆடிட்டர் கிட்ட ஒர்க் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை சரிங்களா. ஆக்சுவலாக எக்ஸாம்னு பார்க்கும்போது 3 எக்ஸாம் தான் ஓகேங்களா. ஸ்டேஜஸ் வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்குது. பட் இதுக்கிடையில் வந்து நம்ம 2.5 to 3 years வந்து நம்ம ஆர்டிகல்ஷிப் ஒர்க் பண்ணி ஆகணும் ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிபிடி எப்படி எழுதுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிபிடி என்ன அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிபிடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப்டர் கிளாஸ் 10 பட் தே வில் பி ஏபிள் டு அப்பியர் ஃபார் இட் ஒன்லி ஆஃப்டர் பாசிங் கிளாஸ் 12 ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணலாம், பட் 12th பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும், அதுக்காக எக்ஸாம் எழுத முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காமர்ஸ், சயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் கேன் அப்ளை ஃபார் சிபிடி. யார் வேணாலும் எழுதலாம், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், ஆஸ் வெல் அஸ் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் எழுதலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் காமன் ஸ்ட்ரீம்ஸ் நீடட் டு செக்யூர் 50 aggregate marks in class 12 exams in order to be eligible for CPT. ஸோ 50% நம்ம வந்து மார்க் எடுத்துருக்கணும் எல்லா சப்ஜெக்ட்லையும். அதாவது ஓவரால் வந்து 50% நம்ம மார்க் எடுத்துருக்கணும். டோட்டல் மார்க் எவ்வளோ அதில் பாதி எடுத்துருக்கணும் நம்ம மார்க். Student of all other streams need to score an aggregate 55 excluding mathematics and 60% including mathematics class 12 board exam. இப்போ other students of all other streams needed to score an aggregate 55% excluding mathematics and 60% including mathematics class 12th board exam. ஸோ அதர் ஸ்டூடெண்ட்டுக்கான மார்க் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சிபிடி எக்ஸாம் எழுதலாம். அடுத்தது, ஆஃப்டர் கிளியரிங் த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிபிடி கேண்டிடேட்ஸ் ஹேவ் டு என்ரோல் ஃபார் த ஏடிசி. த சேம் கேன் பி டன் ஆஃப்டர் கிளியரிங் 10+2. அதாவது நம்ம அந்த சிபிடி எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஏடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணணும். நம்ம வந்து சிஏ படிக்க போகிறோம், அப்ளை பண்ணி தான் நம்ம எக்ஸாம் எழுதுறோம் சரிங்களா. நம்ம சிபிடி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், கேண்டிடேட்ஸ் ஹேவ் டு என்ரோல் ஃபார் த ஏடிசி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, candidates who have already cleared the entrance examination or professional education examination or foundation examination will be eligible to register for ATC. ஸோ அதை முடிச்சிருந்தா தான் நம்ம இதை ஏடிசியில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் சரிங்களா. அடுத்தது இதை முடிச்சதுக்கு அப்புறம் candidate who had formally registered for intermediate, அது அடுத்தது வந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சிட்டோம் சரிங்களா. சிபிடி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன பண்ணணும், ஐபிசிசி அதாவது இன்டர்மீடியட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் ஐபிசிசி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும். கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் ஸ்கோர்ட் அட்லீஸ்ட் 100 out of 200 மார்க்ஸ் இன் சிபிடி ஆஃப்டர் கிளாஸ் 12 இன் ஆர்டர் டு அப்ளை ஐபிசிசி ப்ரோக்ராம். ஸோ நம்ம எவ்வளோ மார்க் பாஸ் பண்ணியிருக்கணும் சிபிடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% மார்க் பாஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா 200க்கு 100 மார்க்ஸ் நம்ம எடுத்திருந்தால் தான் நம்ம ஐபிசிசி அப்ளை பண்ண முடியும் சரிங்களா. ஆஃப்டர் 12th முடிச்சதுக்கப்புறம் ஸோ இந்த எக்ஸாம் வந்து நம்ம 100 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஐபிசிசி மஸ்ட் 9 months before the first day for month in which the exam will be conducted. The course comprises 7 subjects each worth 100 marks. In order to clear the course, you will be score at least 40 marks in each subject and aggregate of 55% or above. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நம்ம 40 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் 40 மார்க்ஸ் இன் ஈச் சப்ஜெக்ட் அண்ட் அக்ரிகேட் ஆஃப் 50% ஆர் அபவ். ஸோ நம்ம வந்து 50% அளவுக்கு நம்ம வந்து மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஸ்கோரிங் 60 மார்க்ஸ் அண்ட் அபவ் இன் எனி சப்ஜெக்ட் வில் exempt you from reappearing for the particular subject in case you fail the course and plan to give the exam again. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கோரிங் 60 மார்க்ஸ் அண்ட் அபவ் இன் எனி சப்ஜெக்ட் வில் exempt you from reappearing for the particular subject in case you fail the course and plan to give the exam. அதாவது ஒரு சில சப்ஜெக்ட் நம்ம 60% மார்க் எடுக்கிறோம், ஒரு சில ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த கண்டிப்பாக அந்த சப்ஜெக்ட் வந்து நிச்சயமாக நம்ம எழுதணும் ஓகேங்களா. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஷிப் இன் சிஏ. ஸோ இந்த ஆர்டிகல்ஷிப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் கிளியரிங் த ஐபிசிசி. ஸோ ஐபிசிசி முடிச்சதுக்கப்புறம் யூ வில் ஹேவ் டு டூ அன் இன்டர்ன்ஷிப் ஆஃப் 3 years அண்டர் த சர்டிஃபைடு சிஏ. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபைடு சிஏ கிட்ட நம்ம ஒர்க் பண்ணணும் சரிங்களா. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து சர்டிஃபைடு சார்ட்டர்ட் அக்கௌண்ட். இந்த ஆர்டிகல்ஷிப் இஸ் ஏ ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் ஹவு அக்கௌண்டன்சி இஸ் ஹேண்டில்டு அண்டர் ஏ எக்ஸ்பீரியன்ஸ்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அடுத்தது ஃபைனல் கோர்ஸ். டியூரிங் த லாஸ்ட் 6 months ஆஃப் யுவர் 3-year ஆர்டிகல்ஷிப் யூ கேன் அப்பியர் the final course exam. Once you have cleared the final course, you will be awarded the
டெசிக்னேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ நம்ம ஃபைனல் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஒரு முழு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன அந்த எக்ஸாம் பற்றி டீட்டெயிலாக லெவலாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பேப்பர்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அதில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் 3 பேப்பர் 4 4 பேப்பர் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கிளியர் பண்ணோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் பேப்பர் குரூப்ஸ், அதாவது நம்ம வந்து ஐபிசிசின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த எக்ஸாம் எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது, அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரி இருக்குது. அதில் ஒவ்வொன்றுத்துலேயும் பேப்பர் 7 பேப்பர்ஸ் இருக்குது. அதேமாதிரி குரூப் 2லேயும் அதேமாதிரி பேப்பர்ஸ் இருக்குது. மொத்தம் வந்து 8 பேப்பர்ஸ் இருக்குங்க. பேப்பர் 8 வரல இருக்குது. அதில் குரூப் 1 குரூப் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அடுத்தது சிஏ ஃபைனல் கோர்ஸ் பேப்பர்ஸ். ஸோ ஃபைனல் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுலேயும் குரூப் 1 இருக்குது. அதில் பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 3 பேப்பர் 4 பேப்பர் 5 பேப்பர் 6 பேப்பர் 7, அப்புறம் 6லேயே வந்து பார்த்தீங்கன்னா 6A BC DEF வரலும் இருக்குது. அதுக்கடுத்தது பேப்பர் 7 இருக்குது, பேப்பர் 8 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்ம ஒரு கம்ப்ளீட்டட் ஒரு சிஏவாக நம்ம ஆக முடியும். அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, after class 12 you can apply for BCom programs along with the CA courses. Pursuing BCom will give you an alternative option in case you want to option out of the CA field. Another advantage is that you can apply for jobs on this basis of your BCom degree. ஸோ நம்ம சிஏ படிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பிகாமாக கூடவே படிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சப்போஸ் நமக்கு சிஏ கை கொடுக்கல அப்படின்னா உடனே நம்ம பிகாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா அனதர் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி நம்ம ஜாப் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸாக பார்த்துட்டோம். எந்தெந்த எக்ஸாம் எப்போ எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. சரி, இப்போ இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்ம வந்து ஓரலாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம +2 முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ +2 முடிச்சுட்டு இல்லை டிகிரி பிகாம் பிபி அந்த மாதிரி எனி டிகிரி படிச்சுட்டும் வரலாம். ஸோ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 4 ஸ்டேஜை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம 4 ஸ்டேஜை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்ம ஒரு பெஸ்ட்டு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நம்ம ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்றது பண்ணணும். அதாவது சிபிடி அப்படின்ற எக்ஸாம் பாஸ் பண்ணணும். அது இயர்லி 2 டைம்ஸ் வைப்பாங்க. அதில் நம்ம 1 டைம்ஸ் எழுதி நம்ம பாஸ் பண்ணிட்டா போதும். ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் உண்டு. நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து 0.25, அதாவது 1/4 பங்கு மார்க் வந்து நமக்கு நெகட்டிவ் மார்க்காக இருக்கும். ஸோ அதை மீறி நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 200 மார்க்ஸ் வைக்கிறோம்னா 100 மார்க்ஸ் எடுக்கணும் நம்ம. சரிங்களா. 50% எடுத்தால் தான் நம்ம வந்து எலிஜிபிள் ஆக முடியும். அதுக்கடுத்து அதை முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஐபிசிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ அதுவும் இயர்லி 2 டைம்ஸ் நடக்கும். ஸோ அதுவும் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு 50% மார்க் எடுக்கணும். 40 மார்க்ஸ் அக்ரிகேட் சப்ஜெக்டில் 50% எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஷிப். ஒரு பெஸ்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அதாவது குவாலிஃபைடு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஓகேங்களா. ஒரு குவாலிஃபைடு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட நம்ம அவருடைய ஜூனியர் அசிஸ்டன்ட் நம்ம ஒர்க் பண்ணி நம்மளுடைய மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரியரை வந்து நல்லா கற்றுக்கணும் அவர்கிட்ட. சரிங்களா. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ மெயின் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை நம்ம அங்கே தான் அவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்குவோம். ஸோ அவர் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கணும். ஒரு நல்ல குவாலிஃபைடு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட நம்ம வந்து ஆர்டிகல்ஷிப் வந்து 2.5 to 3 years ஆகும். சரிங்களா. முடிச்சுட்டு அதுக்கடுத்து சிஏ ஃபைனல் எக்ஸாம் எழுதுறோம். ஓகேங்களா. ஸோ அந்த ஒவ்வொரு எக்ஸாமில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இது இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கோர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா லைஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இதில் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம இது வந்து ஒரு டிகிரி கோர்ஸ் கிடையாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட்டாக முடிக்க முடியல அப்படின்னா நம்மக்கிட்ட 12th மட்டும்தான் குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா. திரும்ப நம்ம வந்து அதனால் நம்ம என்ன பண்ணணும், படிக்கும்பொழுது கூடவே என்ன பண்ணணும், நம்ம இந்த சிஏ எக்ஸாம்ஸ் எழுதுறோம் இல்லைங்களா, சிபிடி ஐபிசிசி கூடவே நம்ம பிகாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி படிச்சோம்னா அது நமக்கு இந்த சிஏக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் சப்போஸ் நம்மளால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியலனா கூட அட்லீஸ்ட் நம்ம அந்த
பிகாம் அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய அந்த நம்ம சிஏ கிட்ட நம்ம கற்றுக்குறோம் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு ஜாப் கூட பண்ண முடியும். ஓகேங்களா? இதே மாதிரி உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட், ஓகேங்களா, வேறு கோர்ஸை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த கோர்ஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தெரியணுமோ நிச்சயமாக அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதாக இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இன்னும் உங்களுக்கு வேறு எந்தெந்த கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தேங்க்யூ.